ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கு விஜய் ரசிகர் ஒருத்தன் கூட தகுதி கிடையாது, சான்ஸே இல்லை. உங்களுக்கு வந்து ரசிகர் கூட்டம்ன்றதே இருக்கலாம், ஆனால் அது போக போகன்னு பார்த்தோன்னா இந்த எலெக்ஷன் நீங்கள் தாண்டிங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் கட்சியே இருக்காது. எனக்கு வந்து அண்ணனோட ஸ்பீச்சு முதல்ல, அதுக்கப்புறம் அண்ணனோட ஐடியாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனோட பிடிவாதம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து மற்ற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் அரசியல் லாபத்திற்காக வேறு கட்சிக்கு போயிடுவாங்க, இல்லை கூட்டணி வச்சுருவாங்க. அண்ணன் மட்டும்தான் எங்களை எந்த இதுக்குமே அடமானம் வைக்காமல் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே சோலோவாக நிற்கிறாரு. அதனால் அண்ணனோட கட்ஸுக்காக நிற்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழ் தேசிய கொள்கை, இந்த திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டே தான் இருக்குது, ரெண்டும் ஒன்றுலாம் கிடையாது. அது வேறு இது வேறு. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசம் அப்படின்னா நான் சொல்லுவேன், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் இங்குள்ள கலை, இலக்கியம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும், கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதனுடைய தற்சார்பு பொருளாதார கொள்கையை மேம்படுத்துவது, நிலவளம், மலைவளம், கடல் வளம், காட்டு வளம் அனைத்தையும் பாதுகாப்பது, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் தேவைப்படுது, தமிழ் தேசிய அரசியல். அதனால் அண்ணன் கூட நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் வந்து 19 வந்து திராவிடம் தமிழ் தேசம் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் போகவே முடியாது, சான்ஸே இல்லை. உங்களுக்கு வந்து ரசிகர் கூட்டம்ன்றதே இருக்கலாம், ஆனால் அது போக போகன்னு பார்த்தோன்னா இந்த எலெக்ஷன் நீங்கள் தாண்டிங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் கட்சியே இருக்காது. ஆமாம், எங்களுக்கு தமிழ் தேசம்னு ஒரு கொள்கை இருக்குது. 4 முறை இது வரைக்கும் தேர்தலை சந்திச்சிருக்கோம், இது வரைக்கும் தோற்று தான் இருக்கும், ஆனாலும் அண்ணன் கூட நிற்கிறோம். ஆனால் இப்போ வந்திருக்காரு, அவருக்கு பின்னாடி ரசிகர் கூட்டம் போவோம், ஆனால் அவங்கக்கிட்ட ஐடியாலஜின்னு ஒன்று கேட்டோன்னா எதுவுமே தெரியாது. அதே போல் ஒரு டிசிப்ளின்ன்றது ஒன்றுமே கிடையாது. இதுவே அண்ணன் எங்களை அப்படி இது வரைக்கும் வழி நடத்தவே இல்லை. அதனால் நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். அண்ணன் பின்னாடி இப்போலேருந்து அண்ணன் எப்போ நிற்கிறாரோ அது வரைக்கும் அண்ணன் கூட நிற்போம். அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கை கூட கண்டிப்பாக நிற்போம் நாங்கள் கூட. இப்போ விஜய் தரப்பு என்ன சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு பெருசாக அரசியலாம் தெரியாதான், மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், அதுவே போதாதா, எதுக்கு நான் கொள்கை எல்லாம் வச்சு கற்றுக்கணும்னு கேட்குறாங்க. இந்த கொள்கை தாங்க எல்லாமே. நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஈஸியாக கொள்கை இல்லாமல் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனோம்னா நீங்கள் கொள்கை தான். அரசியல் பிம்பத்தை மட்டும் வச்சு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே அரசியல் வந்து நான் 30 வருஷம் சினிமாவில் நடிச்சிட்டேன், என்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுங்க, நான் மக்களை காப்பாற்றுறேன் அப்படின்றதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. இப்போல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் தெளிவாயிட்டாங்க. உங்கள் பின்னாடி வந்து ஐடியாலஜி புரிதல் இல்லாமல் உங்கள் பின்னாடி வந்து யங்ஸ்டர்ஸ் போவாங்க. ஆனால் போக போக அரசியல்னு ஒன்று தெரிஞ்சால் கண்டிப்பாக விஜய் பக்கம் நிற்கவே மாட்டாங்க. அது ஒரு நாள் விஜய்க்கும் புரியும். ஏன்னா விஜயை இப்போ அரசியல் தெளிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன கண்ணாமின்னு பேசுகிறாருங்க. அவர் ஒன்றுமே புரியல. திராவிடம்னா அப்படியே எழுதி கொடுக்கறது அவர் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாரு. சரிங்களா, என்கிட்ட பேப்பர் கிடையாது, நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேள்வி நான் பதில் சொல்லுவேன். ஆனால் விஜய் கூப்பிட்டு கேளுங்க, அவர் பேப்பர் பார்த்து தான் படிப்பார். யங்ஸ்டர்ஸ்லாம் பெரும்பாலும் விஜய்க்கு தான் ஆதரவு தராங்க. நம்ம எல்லாருமே விஜய் பார்த்து ரசிச்சு வளர்ந்துருக்கோம். நீங்கள் எதனால வேணான்னு? யங்ஸ்டர்ஸ் எல்லாருமேலாம் விஜய்க்கு ஆதரவே தரலங்க. புரிதலோடு இருக்கிறவன் அண்ணன் சீமான் பக்கம் நிற்பாங்க. சும்மா அரசியல் கூட்டத்துக்காக என்ன சொல்கிறது, ஒரு மாஸ் காட்டணும், ஒரு மாஸ் மென்டாலிட்டியை காட்டணுன்றதுக்காக தான் விஜய் ஃபேன்ஸு ஓடுவாங்க. அதுவும் ஒரு டிசிப்ளின் பார்த்தீங்களா, ஒருத்த மேலே 10 பேர் ஏறி போவான். இதெல்லாம் வந்து ஒரு ஒழுக்கமான கூட்டம் இல்லை. நாளைக்கு இவங்க அரசியல் வரமாட்டானுங்க, வந்தாங்கன்னா தமிழ்நாடு இதை விட மோசமான ஒரு நிலைமைக்கு போகும். சாட்டை துறைமுருகன் சீமானம் கடுமையான வார்த்தைகள் விமர்சிக்கிறாங்கல்ல, அதை பற்றி நான் விஜய் ரசிகர்களா எங்களுக்கு நாங்களாம் அதை பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அண்ணன் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா விமர்சனங்களில் தான் வளர்ந்தது, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டாக கிடையாது. அதை வந்து விஜய் வந்து ஸ்டேஜில் அழுவார், தாங்க முடியாமல் மன உளைச்சல் ஆகிட்டாருன்னு எங்களுக்குலாம் அதுக்கெல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னா நாங்கள் விமர்சனங்களை தான் வளர்ந்தோமே, அதனால் நாங்களாம் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இந்த விஜய் சங்கீத விவகாரத்தை பற்றி சாட்டை துறைமுருகன் வீடியோ போட்டதுக்கு உங்கள் அண்ணனோட கடந்த காலத்தை பாருங்கள் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அது வந்து எல்லாருக்குமே பாஸ்ட்னு ஒன்று இருக்குது ப்ரோ. எனக்கு ஒரு பாஸ்ட்னு இருக்குது, உங்களுக்கு ஒரு பாஸ்ட்னு இருக்குது. அது வந்து கடந்த காலம் முடிஞ்சிச்சு, அவங்க டிசிஷன் எடுத்துனா கோர்ட்டில் அது வந்து முடிவு பெற்றது. ஆனால் இது வந்து நம்ம பேசக்கூடாது. ஆனால் இப்போ அண்ணனை இழுத்ததுனால நாங்கள் பேசுகிறோம். இது வந்து திருமணம்க்கு அப்புறம் வந்து நடந்த உறவு கிடையாது, திருமணத்துக்கு முன்னாடி நடந்து அது எல்லாமே சுகமாக முடிஞ்சிச்சு. ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கு விஜய் ரசிகர் ஒருத்தன் கூட தகுதி கிடையாது. ஏன்னா அஜித் ஃபேன்ஸோட அவங்க ஃபேமிலி ஆகட்டும், மற்ற ஃபேமிலி ஆகட்டும், அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருமே அவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க. இதை விஜய் ரசிகர்கள் பேசுறதுக்கு 1% கூட தகுதி கிடையாது. அதனால் இவங்க வந்து நம்மளுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதாங்க பெரிய தப்பு. ஏன்னா அவரே ஒரு மாஸ் மென்டாலிட்டியில் இருக்கார். இப்போ ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா விஜய் வந்து கண்டிக்கணும். நீங்கள் மேலே ஏறினா வந்து நான் ப்ளைன் கிஸ் கொடுப்பேன், அப்போ தான் நான் இறங்குவேன் ஒருத்தர் சொல்கிறேன். அதுபோல் அந்த மென்டாலிட்டியை ஃபஸ்ட்டு விஜய் இறக்கணும். லைட் ஆஃப் பண்ணி இறக்குறது ஃபஸ்ட்டு அவர் வந்து அதுலேருந்து வெளியே வரணும். இவர் அரசியல் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். கூட இருக்கிறவனுக்கு அரசியல் சொல்லி தரணும். இதை பண்ணாதீங்க, சோஷியல் மீடியாவில் இப்படி பேசாதீங்க, இன்னொரு குடும்பத்தை இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு விஜய் ஃபஸ்ட்டு கண்டிக்கணும். அதுக்கப்புறமேட்டு விஜய் இவர் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தாதான் அவங்களோட வந்து ரசிகர்கள் வந்து அதை புரிஞ்சு சரி இவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவங்க திருந்த பார்ப்பானுங்க. இவர் அது போல் ஒரு அறிக்கை கூட எதுவுமே விட மாட்டுறாரு. இவருக்கு ஃபஸ்ட்டு அரசியல்லாம் என்னமே தெரிலங்க இன்ன வரைக்கும்.
ஃபைனல் எந்த அளவுக்கு வாக்கு வங்கி உயரும்னு நினைக்கிறீங்க இந்த முறை? வாக்கு வங்கி அதாவது உயரன்றது போன தடவையோட இந்த முறை கண்டிப்பாக அதிகமாக தான் உயரும். ஆனால் நாங்கள் வெற்றியை நோக்கி தான் போகிறோம். கண்டிப்பாக வெல்வோம் விவசாயி.